பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருண சிந்தம் ஜானதம் சாத்திருப்பனும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாபதானம் கலிக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு போர்ட்டோ நோவோ பற்றி தெரியுமா, போர்ட்டோ நோவோ பற்றி தெரியுமா. இந்த சேனல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுறது நிறைய தருவோம். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய இதில் வரலாம். பெரியவாளுடைய கொடுக்குற புத்தியில் தான் அதை நான் சொல்கிறேன், கர்வத்தில் பேசலை. நீங்கள் அதுதானா அப்படிங்கிறத யாரும் சொல்கிறதில்ல, சில பேர் சொல்கிறா. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. இதை வந்து ஸ்ரீனிவாசன், அப்புறம் வந்து ஸ்ரீமதி பத்மினி ஸ்ரீனிவாசன், அவள் வந்து இன்டர்வியூ. அவள் வந்து ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். அவள் வந்து காயத்ரி கிரீஷ், அவளுடைய தாய் தந்தையர். அவளுடைய இன்டர்வியூ. இந்த ஸ்ரீனிவாசங்கிறது நிச்சயமாக அவர் வந்து அடிக்கடி மகாபிரியோட தரிசனத்துக்கு கொண்டாட்டி கொண்டு போவார், இல்லைன்னா அவர் தனியாக போவார். அது மாதிரி அடிக்கடி போவாராம். அப்போது சத்தாரால் இவர் போயிருக்கார். போயிருக்கும்போது இவர் நேரடியாக பார்த்துருக்கார். இதெல்லாம் பிரிவாக வந்து சில பேர் மூலமாக தான் சொல்ல வைப்பார், அதை என் மூலமாக சொல்ல வைக்கிறார். அது மாதிரி இல்லைன்னா அது அப்படியே அந்த இன்டர்வியூவோடு போயிடும், யாருக்கும் தெரியாமே இருக்கும். ஏன்னா யாரும் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து சொல்கிறதுக்கு வரலையே. அது மாதிரியான இன்டர்வியூ நிறைய யாரும் சொல்கிறதில்ல. இது வந்து ஒரு பிரபல தமிழ் பத்திரிகைன்னு சொல்கிறார் ஜேர்னலிஸ்ட். பேரை சொல்ல விரும்பலை, அவர் சொல்லலை, எந்த பத்திரிகைன்னு சொல்லலை. அவர் வந்தாராம் தரிசனத்துக்கு. அவர் வந்து அவர் பத்திரிகை பேரை சொல்லிட்டு பெரியவா கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த பேசுகிற துணியில் எப்படி இருந்ததுன்னா, இவர் சொல்கிறார், இவர் அங்கே இருந்திருக்கார் ஸ்ரீனிவாசன், தனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோடு தான் பேச ஆரம்பித்தாராம். அதாவது அவர் சொல்கிறாராம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். இன்னும் சொல்லணுன்னா ஒரு சின்ன சின்ன கிராமத்தை கூட நான் விட்டு வைக்கலை, அங்கெல்லாம் போயிருக்கேன். அவள் கூட பழகியிருக்கேன். அவளுடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் என்னங்கிறத அப்படியே படம் பிடிக்கிற மாதிரி அதை கேட்டு அவகிட்ட பேசி அதெல்லாம் சேகரித்து என் பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். சில சமயம் ட்ரைபல்ஸ் இருக்க இடத்துலலாம் கூட போய் தங்கியிருக்கேன். அங்கே தங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் கூட நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அழட்டின்றார். பெரியவா வந்து பார்த்துட்டே இருப்பாள். ரொம்ப பண்ணுறது சரி, கரெக்டு தான், அவர் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த மண்டகர்வம் தான் தப்பான விஷயம். ஒரு 30 நிமிஷம் கண்டினியூஸாக பேசினார். பெரியவா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கூட கேட்கல. பெரியவாவில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, இவர் பாட்டுக்கு பேசியிருந்திருக்கார். சரி, பெரியவா வந்து 30 நிமிஷம் முடிச்சு அவர் பேசி முடித்தோடனே பெரியவா கேட்டால், நீ இவ்வளவு எழுதிருக்கியே, போர்ட்டோ நோவை பற்றி எழுதிருக்கியா அப்படின்னு கேட்டார். அவர் முழிச்சார். போர்ட்டோ நோவான்னு அந்த ஃபாரினில் ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு அவர் நினச்சி முழிச்சார். சொன்னே அவரால் சொல்ல முடியல, அவருக்கு தனக்கு தெரியாதுன்னு காமிச்சிக்க முடியல. என்ன பண்ணார், நான் ஒன்றா அங்கே போய் விசிட் பண்ணி அடுத்த தடவை வரும்போது தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, உன்னோட ஊர் வந்து பரங்கிப்பேட்டை தானே அப்படின்னார். அவர் ஒன்றும் ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கல. பெரியவா தான் பரமேஸ்வரன் இல்லையா, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்குமா? பரங்கிப்பேட்டைங்கிறது தான் அவருடைய பூர்வீகம். உன்னோட ஊர் பரங்கிப்பேட்டை தானே? ஆமாம் அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், பெரியவாளுக்கு எப்படி நம்ம ஊர் தெரிஞ்சுது அப்படின்னா, பெரியவா நீங்கள் உங்களை மாதிரி ஊர் சுற்றணும்னு அவசியம் கிடையாது. பெரியவா வந்து சர்வேவாபி, அது தெரிஞ்சால் போகிறோம். அந்த ஊரில் தான் போர்ட்டோ நோவோ அப்படின்னு அந்த ஊரை சொல்லுவாள். அங்கே இருக்க போர்ட்டுக்கு பேர் போர்ட்டோ நோவோன்னு வந்தது. மார்க்கோ போலோ அப்படிங்கிறவன் தமிழ்நாடு, கேரளா இதுக்கெல்லாம் 1292 வருஷத்துலேருந்து 1294 வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கான். பெரியவா சொல்கிறா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோரமண்டல் கோஸ்ட்டுக்கெல்லாம் போயிருக்கான். அது பாண்டிய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. அங்கே வந்து பரங்கிப்பேட்டைன்னு ஒரு போர்ட் இருந்தது. அதான் நீ உன்னோட ஊர் அப்படின்ற, அங்கே ஒரு போர்ட் இருந்தது, இப்போ கூட இருக்குது.
அந்த போர்ட்டுக்கு போர்ட்டோ நோவோன்னு அவன் பேர் வச்சான். அந்த இவன் மார்க்கோ போலோ. அதாவது நோவோனா நியூ, போர்ட்டோ அப்படின்னா அவள் பாஷையில் போர்ட்டு, நியூ போர்ட் அப்படிங்கிறதுக்கு போர்ட்டோ நோவோன்னு வச்சுருக்கான். அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா, உன்னோட ஊரை பற்றியே உனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னார். மீதி வந்து நம்மளே ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன, நீ உலகத்தை பற்றி எல்லாம் தெரியும்னு நீ கர்வமாக பேசுறது அப்படின்னு அவர் சொல்லலை. உன்னோட ஊரை பற்றியே நீ தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. அவருக்கு கொஞ்சம் என்ன வந்திருக்கும், மண்டையில் ஓங்கி ஒரு குட்டு விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், வேறு என்ன. அதனால் போர்ட்டோ நோவோ கோஸ்டல் பஞ்சாயத் டவுன் அப்படிங்கிறது கடலூரில் இருக்குது. வெள்ளாறு அப்படிங்கிற ஆறு வந்து அங்கே அந்த ஓடின்னு இருக்குது. அந்த ஆற்றோட நார்த்து அந்த பேங்க்கில் 30 கிலோமீட்டர் கடலூர்லேருந்து இந்த போர்ட்டோ நோவோ இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் நான் அதில் பார்த்தேன். பெரியவாவுக்கு வந்து இந்த மாதிரி கர்வமாக அவர் பேசுகிறாருன்னா, பெரியவா எப்படி ஒரு இதை போட்டிருக்கார், பரங்கிப்பேட்டைன்றதை அவர் சொல்லலை, ஆனால் உலகமே எனக்கு தெரியும்னு சொல்கிறார். அவர் என்ன, அவருக்கு பூர்வீகமாக அவர் இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளேஸை அந்த இது பரங்கிப்பேட்டைன்றதுக்கு பேர் போர்ட்டோ நோவோன்னு அவருக்கு தெரியல. பெரியவா சொன்னவொடனே அந்த ஊர் போர்ட்டோ நோவோன்னு ஒன்று ஃபாரினில் இருக்குது, அப்போ அதை போய் நான் அதை பற்றி தெரிஞ்சுன்னு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே இருக்க போர்ட்டோ நோவோ பெரியவா சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் அதே தெரியலையே அவருக்கு. அதனால் அந்த கர்வம் அவருக்கு போயிருக்கும். கடைசியில் என்ன நடந்ததுன்னா, பெரியவா வந்து அவர் கர்வமாக இருக்கேன்றதுக்காக தண்டனை கொடுக்கல. இந்த மாதிரி தண்டனையாக இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். எவ்வளவோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுபடி நடக்கணும். அதனால் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும்னா கர்வம் வரக்கூடாதுன்றது தான் பெரியவா வந்து இந்த அனுபவத்தில் காமிக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவிச்சர்.